அன்பார்ந்தவர்களே, நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி பேசப் போறோம். நேத்தைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அனைவரும் பார்த்திருக்கீங்க. அது மார்க்கெட்டோட என்னன்னு உள்ள ஒரு கண்டிஷன் தான் சொன்னேன். அப்ப இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்னைக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டு 2 ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடம். மார்க்கெட்டு 2 ரிவர்ட்ஸ் ஆகக்கூடிய இடம் தான். இப்போ மார்க்கெட்டு இது ஒரு சேனல்ல போடுவோம். சேனல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்க இங்க கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் கீழே அப்படியே மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இதுதான் சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு. உங்களுக்கு வரைஞ்சு காம்பி கொடுக்குறேன். இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டு ஒரு வாட்டி இங்க இருந்து மேலே ரிவர்ஸ் ஆகும். அப்படியே மேலேயும் கீழேயும் வரைஞ்சிருக்கிற மாதிரி தான். அப்போ இதுக்கு தான் சொல்றது இது சப்போர்ட்டு, ரிவர்ஸு, சாரி, ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு இது மாதிரி. இப்போ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிறது இங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகும், இங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகும், இங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகும், இங்கே இருந்து இதே மாதிரி தான். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சார்ட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒரு சேனல் பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன் தான். அது ஒரு சேனல். அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்னன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறேன். அப்போ பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. வேற ஒன்று நீங்கள் அடுத்து வேற ஒன்று நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் வந்து மாற்றுவோம். வேற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்னன்னா, மார்க்கெட் இப்படியே போய் அது கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே வரும், அதுக்கப்புறம் மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே வரும். இதுலேயும் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு கண்டுபிடிக்க முடியும். இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு. இது ஒரு அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்ட் பேட்டர்ன்னு சொல்லுவோம். அப் ட்ரெண்ட். லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இந்த மாதிரி தான் மார்க்கெட் போகும். இதுக்கு ஒரு விரிவான ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பார்க்கணும். இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். நேரமா சொன்ன மாதிரி இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். இதுதான் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். இவ்வளவுதான் இது மெத்தேடு. நம்ம அந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமாட்டு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்ல வளர்ச்சி அடைய முடியும், லாபத்தை கொண்டு வர முடியும். அப்போ இப்போ நான் சார்ட்ல உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டி தரேன். எப்படி வந்து சப்போர்ட் இதெல்லாமே வரேன்னு சொல்லிட்டு. இது இப்போ பிளாங்கா இருக்குது. நான் ஒண்ணுமே வரையல. வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிட்டு போகக்கூடாது இல்லை. அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் ஆட்டு தான் சொல்றேன் நான்.
இப்போ இங்க இருந்து தொடங்குவோம். அதாவது இது 18ஆம் தேதி. பாருங்க கீழே கிடக்கு பதிலா 18ஆம் தேதி. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஜூம் பண்ணுற வேற ஒன்றும் இல்லை. இந்த ப்ளஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணா போதும். இல்லைன்னா இதை இப்படி மேலே ஏற்றி விடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது 18ஆம் தேதியோட சார்ட்டு. 18ஆம் தேதி சார்ட்டு. வேற ஒன்றும் இல்லைங்க. 18ஆம் சார்ட் எடுத்துட்டு அதோட ஹையை வந்து வரையணும். ஹை எடுத்து இப்படி வரையணும். இதுதான் அன்னைக்கோட ஹை தான் இதுக்கு ரெசிஸ்டன்ஸு. எடுத்து இப்படி வரையணும். அதுக்கப்புறம் இதுக்கு சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதியோட லோ என்ன இருக்குல்ல, 18ஆம் தேதியோட லோ. இது வந்து 18ஆம் தேதி ஹை. அதே நாளில் தான் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இங்கே கேண்டில் ஸ்டிக்கு ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதை எடுத்து இப்படியே இப்படியே வரைஞ்சி இதே ஒன்று நம்ம அப்படியே நேரா அப்படியே வரையணும். சிம்பிள் மேட்ருங்க, சிம்பிள் மேட்ரு. நீ பொறுமை தான் வந்து இது ஸ்டாக்கு மார்க்கெட்டுன்னு சொன்னாலே பொறுமை தான் கையாளணும். எடுத்த எடுப்பிலே காசு சம்பாதிக்கணும்னு சொன்னா நடக்கவே நடக்காது. கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம வந்து இது கற்றுக்கிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு லாபத்தை சம்பாதிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு. இதுதான். அதுக்கப்புறம் வாங்க, 18ஆம் தேதி இதுதான் லோ, இது சப்போர்ட்டு. 19ஆம் தேதி இங்கே வந்து மார்க்கெட்டு இங்கே வந்து லோவாக இருக்குது பாருங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸு. 19ஆம் தேதி இதுவும் வந்து ஹை, அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். பாருங்க எப்படின்னு பாருங்க. மார்க்கெட்டு வந்து அன்னைக்கு 18ஆம் தேதி இங்கே இருந்து ஓப்பன் ஆகி இங்கே ஹை ஆச்சு. சரி அது விடுவோம், நம்ம வரைஞ்சதெல்லாம் அங்கே விடுவோம். 18ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. இதே இந்த இந்த இதை வரைஞ்சி வச்சோமா அதே அளவு தான் வந்திருக்கு பாருங்க. 19ஆம் தேதி 19ஆம் தேதி அதே இடத்துல வந்திருக்குது. அன்னைக்கு நம்ம வரைஞ்சி இதே ஹை தான் அன்னைக்கு போயிருக்கு. நம்ம வரைஞ்சி வைக்கிற அதே இடத்துல தான் போகும். சப்போர்ட்டும் அதான் நேரமே சொன்னது மாதிரி, சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முதுகெலும்பு ஒரு மாதிரி. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதான் முக்கியமானது. பாருங்க அதே மார்க் அங்கே தான் போனேன். அங்கே இருந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு சிம்பல் வந்துடுச்சா இங்கே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து செல் பொசிஷன் எடுக்கலாம். இங்கே இருந்து 18ஆம் தேதி எடுத்த லோ ஆனது 19ஆம் தேதி அதே இடத்துல தான் இங்கே ஆச்சு பாருங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணா நல்லா வந்து ஒரு வீடியோ நான் போடுற வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்த்தா தான் அது வந்து நமக்கு நல்லா புரியும். நீங்க எந்த வீடியோ சேனல் எடுத்து பார்த்தாலும், மார்க்கெட்ட குறிச்சு பார்த்தாலும், 1, 2 வாட்டி இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு தான் இது கிளியர் ஆகும். பார்க்கணும் திரும்ப திரும்ப. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன். இதுக்கு லோ இது 20ஆம் தேதி லோ இது. ஹை வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஹை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 20ஆம் தேதிக்கு லோ எடுக்கணும். நான் 20ஆம் தேதி இல்ல, இது 20 லோ. இங்க இருந்து ஒரு அப்படியே ஒண்ணு வரைச்சு வைக்கணும். இதோட ஹை பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா, இதுதான் வருது இங்க. 2.45. அதையும் வரையணும். அதையும் வரைஞ்சு வைக்கணும். கரெக்டா புரியும்படி தான் சொல்றேன். பாருங்க. சரி இவ்வளோ போதும். ஏன்னா டைம் இல்ல. ரொம்ப ஷார்ட்டா தான் பண்றேன். பாருங்க மார்க்கெட் நல்லா பார்க்கணும். இங்க இருந்து
ஆரம்பிச்சது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுல்ல. இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். சரி, அன்னைக்கு 20ஆம் தேதி வரைஞ்சு விட்டோம். 21ஆம் தேதி பாருங்க. 21ஆம் தேதி அதே இது வெளியில பிரேக் ஆகி எகெயின் வந்து இங்க கீழ மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் ஆச்சு. அப்படியே இது வந்து இது இது மார்க்கெட் சைடு வைஸ். இந்த சைடு வைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைடு வைஸ். சைடு வைஸ்ல புட்டும் காலும் எடுக்கவே கூடாது. எடுத்தா ப்ரீமியம் டிக்கே ஆகிட்டே இருக்கும். காசு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம விலை வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம வாங்குற விலைக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ இந்த மார்க்கெட் இங்க உடைச்சான் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு கீழே வந்தான். இது வரைக்கும் வருவான். நம்ம வரைஞ்சு விட்டோம் இல்ல இங்க ரெசிஸ்டன்ஸு. ஒரு வாட்டி இதை உடைச்சா ரெசிஸ்டன்ஸை ஒரு வாட்டி உடைச்சு வந்தோன்னா இங்க வருவான். நிச்சயமா வருவான். ஏன்னா இங்க தான் பையரோட ஸ்டார்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு நீங்க இப்போதைக்கு வந்து ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு டேயோட எடுத்து ஹையும் லோவும் மார்க் பண்ணுங்க. இங்க பாருங்களேன். பார்த்தீங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கிற மெத்தட் இதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. இது என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்ல. எல்லாரும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து 15 வந்து டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 5 இப்போ வந்து இங்க பாருங்க. மேலே பாருங்க. 5 மினிட். அப்போ 5 மினிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இது. 5 மினிட்டு, 3 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 1 ஹவர், 4 ஹவர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க ஒரு சிம்பிளான, எளிமையான இது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி வருவோம். 25ஆம் தேதியும் ஒண்ணு பாருங்க. இதுதான் லோ. 25ஆம் தேதி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணது. இதுதான் லோ. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. கேப் அப். இங்க ஸ்டார்ட் பண்ணா, இது ஹை வந்து இங்க. ஹை அன்னைக்கோட ஹை 25ஆம் தேதி உள்ள ஹை வந்து இங்க. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து வரைகிற இடம். சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். நீங்க வந்து தாராளமா போயிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி தான் சார்ட்டு எடுக்கணும்னு சொன்னா வேற ஒண்ணுமே போக வேண்டிய தேவையே கிடையாது. சார்ட்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ரொம்ப ஈஸி. நீங்க எங்க போனீங்கன்னா இந்த இடத்துல போகணும். போயிட்டு சொல்லி கொடுக்குறேன். இதுல போயிட்டு ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணணும். வருது இல்லையா? இந்த ட்ரேடிங் டியூ டியூப்னு வருது இல்ல? ட்ரேடிங் வியூ ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணும்போ உங்களுக்கு எனக்கு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்படி வந்துருச்சு. ஆனா இங்க உங்களுக்கு இங்க காமிக்கும் எங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் எப்படின்னா வந்து இமெயில் வழி என்டர் ஆகணும்னுட்டு சைன் பண்ணணும்னுட்டு. அப்போ நீங்க அதில் வந்து சைன் பண்ணி உள்ளே போனால் இப்படி வரும். ஃப்ரீ தான். ஜிமெயில் போட்டு அந்த மெயிலை போட்டு சைன் பண்ணால் இப்படி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இது நடக்கல. இதில் வச்சாலே ப்ரொடக்ஷன் வச்சாலே உங்களுக்கு சூப்பர் சாட்னு வரும். அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுனா என்ன வரும்னா இப்போ சார்ட் வரும். பார்த்தீங்களா? இப்போ சார்ட் வரும். பார்த்துக்குங்க. சார்ட் வந்துச்சா? அது ஜஸ்ட் அந்த இப்படி இது வந்து என்னன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன். அப்புறம் வந்துருச்சு. அப்போ பாருங்களேன். சார்ட் வந்துருச்சு. ஃப்ரீ தான். இது எல்லாமே ஃப்ரீ. காசு இல்ல, இது தேவையில்ல. இது ஃப்ரீ. சார்ட் வந்துச்சா? அப்போ நீங்க வந்து இன்னைக்கு வரைஞ்சு படிக்கணும். நீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. நேத்தைக்கு 50, 60 பேர் பார்த்துருக்கீங்க. நீங்க பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு இதை வந்து சப்போர்ட் எப்படி வரையணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்க வரைங்க. ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு 100, 200, 300 சார்ட் வரைங்க. மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். மார்க்கெட் இப்போ ஓடிட்டே இருக்கு. 3:30க்கு ஸ்டாப் ஆகும். இன்னைக்கு ட்ரேட் ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு மொத்தம் சைடு வைஸ். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் பாருங்க. எக்ஸ்பைரி டேட்டுக்கு யாருமே புட்டு கால் ஒன்றுமே பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி டேட் வந்து ப்ரீமியம் காலியாக்கி விடும். இப்போ குறைச்செல்லாம் வந்து சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டில் வெல்லுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இதை இதை வந்து இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இதை கற்றுக்கிட்டு
ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையும். அதனால தயவு செய்து ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நேரமாக சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ அடுத்த நாளைக்கு நான் இன்னைக்கும் வீடியோ டெய்லி வந்து வீடியோ போடணும்னு நினைப்பேன். சமயத்தில் வெளியே போகிறதுனால வந்து வீடியோ போட முடியாது. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்துக்குங்க எப்படின்னு. இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து ட்ரேடிங் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த சார்ட்டில் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா இது அப்படி உள்ள ஒரு கண்டிஷனான ஒரு மார்க்கெட்டு. அது போக போக சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. அப்போது மறக்காமல் ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து போடுற வீடியோவை மறக்காமல் பாருங்க. திரும்ப ஒரு வாட்டி புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்க, பார்க்கணும். அப்போ தான் புரியும். நானும் அப்படிதான் திரும்ப திரும்ப தான் பார்ப்பேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்தது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ சரி, அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு. சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.